Hi friends, in the video la நம்ம பார்க்க போறது class 8 maths NCERT bookல இருக்க chapter 7 proportional reasoning page number 175 ல இருக்க figure it out questions. First question, divide 4500 rupees into two parts in the ratio 2:3. So amount to be divided ₹4,500, ratio வந்து 2:3. அந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் அமௌண்ட் வந்து இங்க போட்டுருவோம் அண்ட் 2:3 ரேஷியோ. இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வருது அண்ட் 4500 டோட்டல் அமௌண்ட்டை இந்த வேல்யூவால நம்ம டிவைட் பண்ணும்போது 900. அப்போ அந்த வந்த வேல்யூ 900ஓட இந்த ரேஷியோஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓ 2 9s are 18 00, 3 9s are 2700. இப்போ ரெண்டு பார்ட்டா அதை பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இது எப்படி வந்துச்சுன்னு நான் ஒரு ஈக்குவேஷனா எழுதுறேன். 2 இந்த ரேஷியோ இன்டு 4500 இந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை இந்த m+n அதாவது 2+3. அந்த ரேஷியோட அதாவது m இன்டூ எக்ஸ் டிவைடட் பை m+n இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இது. இப்போ 2 இன்டூ 4500 டிவைடட் பை 5னா 5 டேபிள்ஸ்ல 900. அப்போ 2 9s are 18 1800. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டோட ரேஷியோ 3. இங்க அதே வேல்யூ தான் x by m+n. for 3 into 4500 divided by 5 900 for 2700. Therefore two parts are 1800 and 2700. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒன்று இந்த ஃப்ளோ சார்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த எக்ஸ் அண்ட் எம் இஸ் டு என் இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எம் இன்டூ எக்ஸ் பை m+n. அதே மாதிரி தான் என்னுக்கும் n இன்டூ எக்ஸ் பை m+1 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எது ஈஸியாக இருக்குது ஃப்ளோ சார்ட்டா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட் படி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். Second question, in a science lab, acid and water are mixed in the ratio of 1:5 to make a solution. ஒரு solution make பண்றாங்க, அதுல acid and water இருக்கு, அது ratio என்னன்னா 1:5. In a bottle that has 240 ml of the solution, how much acid and water does the solution contain? அந்த பாட்டில்ல 240 ml இருக்கா. ஸோ அந்த 240 ml தான் நம்ம இந்த 1:5 ரேஷியோல பிரிக்க போறோம். அப்போ டோட்டல் குவான்டிட்டி என்ன 240. அது என்ன ரேஷியோல பிரிக்க போறோம் 1:5. இப்போ நம்ம என்ன பண்ணணும் 5 + 1 = 6 ஆட் பண்ணணும் அண்ட் இந்த டோட்டல் குவான்டிட்டில இருந்து அதை டிவைட் பண்ணணும். இப்போ 40 வருது. அப்ப இந்த வேல்யூவா இன்டூ 40 வரும் அண்ட் இங்கேயும் 240 பண்ணா 4 5 are 220 200. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இதை வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன் பாருங்க. குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் கண்டுபிடிக்கணும்னா m இன்டூ எக்ஸ் பை m+n ஃபார்முலா யூஸ் பண்ணி 1ங்கிறது அந்த ரேஷியோ இன்டூ 240ங்கிறது இந்த குவான்டிட்டி டிவைடட் பை அந்த ரெண்டு ரேஷியோவும் ஆட் பண்ண வேல்யூ 1 + 5. அப்போ 1 + 5 6. ஸோ 240 by 6 வந்து 40. 1 into 40 40 ml. இது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் 5 ரேஷியோல வரணும். இப்போ 5 into 240 divided by 1 + 5 அதே தான். இப்போ இதை கட் பண்ணா 40 வரும். இப்போ 5 into 40 வந்து 200 ml. இப்போ the quantities of acid வந்து 40 ml and quantity of water வந்து 200 ml. ஸோ நீங்க கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியா அந்த ஃப்ளோ சார்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எழுதுறது. ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர், குவான்டிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறோம் அண்ட் m இன்டூ எக்ஸ் பை m+n ஃபார்முலா வச்சு இந்த ஸ்டெப்ஸ் போட்டுட்டு அண்ட் கடைசியா இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு ப்ராப்பரா ஃபார்மேட்ல எழுதணும். Next question, question number 3.
Blue and yellow paints are mixed in the ratio of 3:5 to produce green paint. ஒரு green paint ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம ப்ளூ அண்ட் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணா கூட நமக்கு green கலர் வரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:5 ரேஷியோல ப்ளூ அண்ட் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் கிரீன் பெயிண்ட் வரதுக்கு டு ப்ரொடியூஸ் 40 ml ஆஃப் கிரீன் பெயிண்ட். அப்போ இந்த கிரீன் பெயிண்டோட குவான்டிட்டி என்ன 40 ml வர வைக்கணும். how much of these two colors are needed? இப்போ ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, அது எத்தனை ml தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ டோட்டல் குவான்டிட்டி 40 ml, அதோட ரேஷியோஸ் 3:5. இப்போ என்ன ஆட் பண்ணோம், 3 + 5 ஆட் பண்ணா 8 வருது. டோட்டல் குவான்டிட்டிய இந்த ஆட் பண்ண வேல்யூவால டிவைட் பண்ணா 8 5s are, அப்ப ஆன்சர் வந்து 5. அந்த 5 நம்ம இந்த ரேஷியோஸோட மல்டிப்ளை பண்ணோம். 3 5s are 15, 5 5s are 25. இப்போ 15 ml ப்ளூ பெயிண்ட் அண்ட் 25 ml கிரீன் பெயிண்ட், அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ அந்த வேர்ட்ஸ்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. குவான்டிட்டி ஆஃப் ப்ளூ பெயிண்ட் வந்து அதோட ரேஷியோ என்ன 3 இன்டூ டோட்டல் குவான்டிட்டி 40 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. அந்த ரேஷியோஸை ஆட் பண்ண பிறகு 3 + 5. இப்போ 3 + 5 வந்து 8. 8 டேபிள்ஸ்ல 40 வந்து 5s ஆர்ல போகும். ஸோ 8 1s are 8 5s are. இப்போ 3 5s are 15 ml. அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் எல்லோ பெயிண்ட், எல்லோ பெயிண்டோட ரேஷியோ 5 இன்டூ 40 டிவைடட் பை 3 + 5 இங்க பண்ண மாதிரியே இங்கேயும் அதே வேல்யூ தான் வரும். இப்போ இங்க 5 இன்டூ 5 25 ml. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கூட கொஸ்டின் இருக்கு. டு மேக் த பெயிண்ட் அ லைட்டர் ஷேட் ஆஃப் கிரீன், இன்னும் கிரீன் கலர் வந்து இன்னும் லைட் கிரீன் ஆகணும்னா நம்ம எல்லோ அதிகமா ஆட் பண்ணணும். அதுக்கு ஐ ஆடட் 20 ml ஆஃப் எல்லோ டு த மிக்ஸ்சர். எவ்வளோ ஆட் பண்ணாங்கன்னா 20 ml ஆஃப் எல்லோ பெயிண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் ப்ளூ அண்ட் எல்லோ இன் த பெயிண்ட்? இப்போ ப்ளூ வந்து அப்படியே தான் இருக்கு குவான்டிட்டி 15 ml, எல்லோ மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க 20 ml. இப்போ ஆல்ரெடி எவ்வளவு இருந்தது 25, அது கூட 20 ஆட் பண்ணா 45 ml எல்லோ பெயிண்ட் இருக்கு. இப்போ மொத்தமா எவ்வளவு பெயிண்ட் இருக்கு அண்ட் அதோட ரேஷியோ என்னன்னா 15 + 45 மொத்தம் 60 ml இருக்கு. அதோட ரேஷியோ வந்து 15 ml ஆஃப் ப்ளூ பெயிண்ட் அண்ட் 45 ml ஆஃப் எல்லோ பெயிண்ட் இருக்கு. அதோட ரேஷியோன்னு கேட்டா இந்த 15:45 ஓகே, பட் நம்ம சிம்பிளஸ்டா தான் சொல்லணும். அப்போ இது சிம்பிளஸ்டா சொல்லணும்னா 5 டேபிள்ஸ்ல 5 3s are 5 9s are. இப்போ 3:9 மறுபடியும் கட் பண்ணலாம். அப்போ 3 1s are 3 3s are. அப்போ 1:3. இப்போ அந்த எல்லோ பெயிண்ட் ஆட் பண்ண பிறகு ரேஷியோ ஆஃப் ப்ளூ அண்ட் எல்லோ பெயிண்ட் வந்து 1:3. Fourth question, to make soft idlis, you need to mix rice and urad dal in this ratio of 2:1. If you need 6 cups of the mixture to make idlis tomorrow morning, how many cups of rice and urad dal will you need? இப்போ இட்லி மிக்ஸ்சருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரைஸும் உராத் தால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி தான் நம்ம அந்த இட்லிக்கான மாவு ரெடி பண்ணுவோம். அது வந்து என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம்னா 2:1ல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொத்தமா 6 கப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் குவான்டிட்டி வந்து 6 அண்ட் அந்த 6ல ரைஸ் அண்ட் உராத் தால் வந்து எந்த ரேஷியோல இருக்கணும்னா 2:1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோஸை ஆட் பண்ணுவோம். 3 டோட்டல் குவான்டிட்டில இருந்து அதை டிவைட் பண்ணுவோம் குவான்டிட்டில இருந்து. இப்போ 6 டிவைடட் பை 3 வந்து 2 அண்ட் அந்த வர வேல்யூவை இந்த ரேஷியோஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 2 2s are 4, 1 2s are 2. நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ரைஸ்க்கான ரேஷியோ 2 இன்டூ டோட்டல் குவான்டிட்டி 6 டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் 2 + 1. இப்போ 2 இன்டூ 6 டிவைடட் பை 3, 6 டிவைடட் பை 3 வந்து 2. அப்போ 2 2s are 4. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் உராத் தாலுக்கு வந்து ரேஷியோ 1 இன்டூ டோட்டல் குவான்டிட்டி 6 டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோ 2 + 1 which is equal to 1 into 6 by 3 equal to 2. இப்போ மொத்தம் 4 cups of rice and 2 cups of உராத் தால் to be mixed for the idli. இப்போ 5th question பாருங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். I have 1 bucket of orange paint that I made by mixing red and yellow paints in the ratio of 3:5. 3:5 ரேஷியோல ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆரஞ்சு பெயிண்ட் 1 பக்கெட் ஆஃப் ஆரஞ்சு பெயிண்ட் வரதுக்கு 1 பக்கெட்னு தான் சொல்லியிருக்காங்க, எத்தனை லிட்டர் அந்த மாதிரி சொல்லல. I added another bucket of yellow paint to the mixture.
ஆல்ரெடி ஒரு பக்கெட் இருக்கு, அதுல ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட் கலந்துருக்கு. இப்போ இன்னொரு பக்கெட் ஆட் பண்ண போறாங்க, ஃபுல்லாவே எல்லோ பெயிண்ட் தான். What is the ratio of the red paint to yellow paint in the new mixture? இப்போ yellow paint ஆட் பண்ண பிறகு அந்த red to yellow ratio எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் பெயிண்டோட குவான்டிட்டி அண்ட் எல்லோ பெயிண்டோட குவான்டிட்டி பார்த்துடலாம். நமக்கு 1 பக்கெட்னு கொடுத்ததுனால எத்தனை லிட்டர்னு தெரியாது. ஸோ எக்ஸ் லிட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ the capacity of 1 bucket equal to x லிட்டர். அப்புறம் ரேஷியோ ஆஃப் ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட் வந்து 3:5 கொடுத்துட்டாங்க. இப்போ குவான்டிட்டி ஆஃப் ரெட் பெயிண்ட் என்ன? இந்த ரேஷியோ 3 into x divided by 3 plus 5. டோட்டல் குவான்டிட்டி divided by இந்த ரெண்டு ரேஷியோஸ் பண்ணுவோமா? அதுதான் இங்க பண்ணிருக்கோம். அப்போ 3x divided by 3 plus 5 8. And quantity of yellow paint in the bucket வந்து 5 into 5ங்கிறது இந்த ரேஷியோ into quantity வந்து x divided by 3 plus 5 அந்த sum of the ratios. So 5x divided by 8. இதுதான் quantity of red paint, இது quantity of yellow paint. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 1 bucket of yellow paint add பண்றாங்க. இங்க வந்து 1 bucket வந்து x லிட்டர்னு சொல்றோம். இப்போ இங்கேயும் 1 bucket தான் ஆட் பண்றாங்க. அப்ப அதுக்குமே x லிட்டரா தான் இருக்கும். இப்போ நியூ குவான்டிட்டி ஆஃப் எல்லோ பெயிண்ட் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு? 5x plus 8. அது கூட ஒரு பக்கெட் ஆட் பண்றாங்க. அந்த ஒரு பக்கெட் லிட்டர்ல சொல்லணும்னா x லிட்டர்னு எடுத்துருவோம். அப்போ பிளஸ் x. இப்போ 5x plus x divided by 8னா 5x plus cross multiplication பண்ணோம். அப்போ 8x divided by 8. இப்போ 5x plus 8x 13x divided by 8. இப்போ கொஸ்டின்ல அந்த நியூ ரேஷியோ தான் கேக்குறாங்க. அப்போ நியூ ரேஷியோ ஆஃப் ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட் என்னன்னா, ரெட் பெயிண்ட் வந்து குவான்டிட்டி மாறவே இல்லை. ஸோ ரெட் பெயிண்டோட குவான்டிட்டி 3x divided by 8 தான் இருக்கு. அண்ட் எல்லோ பெயிண்ட் தான் இப்போ மாறி இருக்கு. பிளஸ் எக்ஸ் ஆட் பண்ண பிறகு 13x divided by 8. இதுல பாத்தீங்கன்னா x and 8 சேமா இருக்கு. x by 8 x by 8 கேன்சல் பண்ணீங்கன்னா 3:13 வருது. அப்போ இதுதான் நியூ ரேஷியோ ஆஃப் ரெட் அண்ட் எல்லோ பெயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஆனா ஒரு பக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட இன்னும் ஆட் பண்றாங்கன்னா அப்ப நமக்கு தெரியலனாலுமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு குவான்டிட்டி தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தெரிஞ்சாலுமே நமக்கு ஏதோ ஒரு குவான்டிட்டி தெரியுது. ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டி தெரியணும். நமக்கு ஃபுல் எத்தனை லிட்டர்னு தெரியாம நம்ம இங்க ரேஷியோ கண்டுபிடிச்சோம். அதனால நமக்கு ஏதாவது வேல்யூ தெரியலனா கூட இந்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ குவான்டிட்டி கண்டுபிடிச்ச பிறகு எல்லோ பெயிண்ட் ஆட் பண்ண பிறகு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அண்ட் அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண பிறகு அந்த ரேஷியோ என்ன அப்படின்னு எத்தனை லிட்டர்ஸ்ன்னு தெரியாமலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.